என்னுடைய பேர் சித்ரா. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வந்து 2019ல இருந்து பிவிஹெச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல விரும்புறேங்க. ஆஃப்டர் பிஃபோர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிவிஹெச்க்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு வந்து இப்போ 62 இயர்ஸ் ஆகுது. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையன் வந்துட்டு பை பர்த்ல இருந்தே கொஞ்சம் எல்லாரோட ஆக்டிவிட்டிஸ் ஸ்லோவா இருந்தது. பொண்ணு நார்மல் டெலிவரி. நார்மலா இருந்தா ஈஸியான ஒரு க்ரோயிங்ல அழகு கூட வளர்த்திட்டோம். இந்த பையன் பிறக்கும் போது அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்சீவ் ஆனதுல இருந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனசுலயும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இப்படியேதான் இருந்தது. அவ சிசேரியன் வர டெலிவரியில பை பர்த் பிறக்கும் போதே சொன்னாங்க, டெலிவரி வந்து நீங்க உயிரோட எதிர்பார்க்க முடியாது. இதுல வந்துட்டு இதுல பிரசன்டால மோஷன் போயிடுச்சு, பேபி உயிரோடு இருக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னாங்க. ஆனா சிசேரியன் பண்ணாங்க, நல்லபடியா பிறந்துட்டான். அவனுடைய வளர்ச்சியில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுங்க. அவன் குப்புற உழுகவே இல்லை, ஸ்லோவா. அப்புறம் 6 மாசம் வரைக்கும் கழுத்து நிக்கவே இல்லை. ஒரு 4 இயர்ஸ்ல தான் பேச்சே வந்தது. 1.5 இயர்ஸ்ல நடந்தான். ஆனா அப்புறம் வந்து நாங்க இதெல்லாம் இருந்துமே கூட ஆர்டிசம் பேஸ்டு சைல்டு கிடையாது, ஸ்லோ லேர்னர் கேட்டகரியில வரான். அப்படின்னு இருந்தாலுமே நாங்க வந்து அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஏன்னா பொண்ணு நல்லா இருக்கா இவனையும் அப்படியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறோம். அங்க சொல்றது அவங்க எழுதுறான், வீட்டுல இருந்து அவனை எழுத வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கோஆர்டினேஷன் மைண்டுக்கும் கைக்கும் அந்த கோஆர்டினேஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத வச்சு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த பையன் ரொம்ப சிரமப்படுறான், இனிமே மேல போக போக அவனுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் வரும், படிக்க புரிய வைக்கிறது எல்லாமே கஷ்டமா இருக்கும். மெட்ரிகுலேஷன் இல்லாம வேற பக்கம் எங்கேயாவது சேர்த்துங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லல, ஸ்டேட் போர்டில் அந்த மாதிரி எங்கேயாவது போய் சேர்த்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் 5th வரைக்கும் கிக்கானியில கொண்டு போய் சேர்த்து, கோயம்புத்தூர்ல கிக்கானி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கேயும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு வந்தான். ஆனா அவனுக்கு அந்த ஸ்டேட் போர்ட்ல சப்ஜெக்ட் ரொம்ப அதிகம். நாங்க படிப்பு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கறது சொல்றாங்க. அவனோட மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்மி தான். கூடவே இருப்பேன், ரொம்ப ஷார்ட்டா அவனை படிக்க வைப்பேன். ஒரு 4 லைன் படிக்க வேண்டியது 4 வேர்ட்ஸ்ல படிக்க வச்சு அதுல எழுதி வச்சு ஜஸ்ட் பாஸ் பண்ணி கொண்டு வந்து, எங்க ஃபோக்கஸ் என்னன்னா அவனை எப்படியாவது படிக்க வச்சிடணும், அவனை நார்மல் கொண்டு வந்துடணும், அவனும் ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கணும். இது மட்டும் தான் இருந்ததே தவிர அவனை வேற வெளியில கொண்டு போகலாம், வெளியில விளையாட வைக்கலாம், எல்லாருக்கூடயும் மிங்கிள் அங்க விடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு, ஒரு சென்ஸ் இல்லாம போயிடுச்சுங்க எங்களுக்கு. இப்பயே வரும்போது ஒரு 10th வரைக்கும், அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தோம். அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல், அப்புறம் விசாரிச்சு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, இவங்க தனியா ஒவ்வொரு சப்ஜெக்டா படிச்சு எழுத வைக்கலாம், அவங்கள அப்படியே பாஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு கொண்டு போகும்போது ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து அங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா படிச்சு அவனோட ஒரு 20th ஏஜ்ல 10th பாஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டா இப்படியே 10th டிகிரி ஹோல்டர், 10th டிகிரி ஹோல்டர் அப்படின்றது ஆயிட்டான். ஆனா அந்த சமயம் அதுக்கு மேல அவனால் படிக்க முடியல, ரொம்ப மறக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில போக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமும் கூட ஏதாவது படிக்க வைக்கலாமா, ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு நினைப்பு இருந்ததே தவிர வேற எந்த தேடுதலுமே இல்லாம இருந்தது. ஆனா அதுல என்ன ஆயிடுச்சு, அது சின்னதுல இருந்தே ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், ஒரு பயந்துட்டு இருப்பான். இந்த ஏஜ்ல கொஞ்சம் வீட்டுல ஆரம்பிக்கிறான் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா வீட்லயே இருந்துறாங்க, வெளியில போறது இல்ல. அப்படி வீட்டுல இருந்து என்ன பண்ணான்னா ஒவ்வொரு எல்லா ஹாலுக்கும் வந்துட்டு போயிட்டு இருப்பான், வெளியே ஆளுங்களை பாக்குறத தவிர்த்துட்டான். ஒரு ரூம்ல போய் அப்படியே அடைய ஆரம்பிச்சிட்டான். அந்த ரூம்ல அப்ப என்ன ஆச்சுன்னாங்க, வந்து யார் யார் கூடயும் பேச ஆரம்பிச்சான், சண்டை போட ஆரம்பிச்சான், ரொம்ப விகரஸா பிஹேவியர் எல்லாம் மாறிச்சு. அப்பயே தெரிஞ்சது இவனை வெளியில கொண்டு போகணும், வெளியில கொண்டு போனா மட்டும்தான் நல்லா இருப்பானுங்கிறதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு. சோல் அட்டாச்மெண்ட் அதிகமாயிடுச்சு அவனுக்கு. இது எங்களுக்கு அது தெரியும். வீட்டுல வந்துட்டு நாங்க லாஸ்ட் வீக் ஸ்ரீநிதி மேடம் பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லாமே தெரிஞ்சது, எல்லாமே கலைகளை கத்துக்கிட்டேன், இந்த பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்னா என்னன்னு தெரியாதுன்னு. ஆனா நாங்க அது கூடவே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய கர்மா, எங்களுடைய பிறவி இப்படி இருக்கு. சின்னதுல இருந்து இவனுக்கு தெரியும், இவனுக்கு ஏதோ சம்திங், இந்த ஆர்டிசம் பேஸ்ட் ப்ராப்ளம் இல்ல, பிளாக் மேஜிக்ல இப்படி இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக நாங்க வந்து கோவிலுக்குள்ள நிறைய போக ஆரம்பிச்சோம்.
பரிகாரம் பண்றது, கோயில்ல என்ன சொன்னாலும், எந்த கோயில்ல யார் என்ன சொன்னாலும் அது செய்யறது, மைண்ட ரெக்கார்டு சித்ராமன் சொல்லுவாங்க, நம்ம மைண்ட வந்து ரெக்கார்டு பண்ணியிருக்கோம், ரெக்கார்டு மைண்ட் நம்மளதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படியே கேட்டுட்டு வரோம் பாத்தீங்களா. அப்ப யார் என்ன சொன்னாலும் கேட்டு இதை செஞ்சா நல்லாயிருவான், இதை பண்ண நல்லாயிருவான், என்ன பண்ணணுமோ, நம்மளுக்கு இப்படி ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான், இதாக ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அக்செப்டன்ஸ் கூட ஒரு தெளிவு இல்லை, ரொம்ப வருத்தத்தோட கஷ்டத்தோடய அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஆனா பண்றோம். ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கோயிலுங்களுக்கும் போயிருக்கோம், கேரளாக்கெல்லாம் போயிருக்கோம். இந்த எப்படி சரி பண்ணணும் தெரியுது எங்களுக்கு, பிளாக் மேஜிக் இருக்கு, இவனுக்கு சோல் இப்போ டீசெண்டா சொல்லிக்கிறோம், இவனுக்கு வித்தியாசமா பிஹேவ் பண்றான், இவன் எது கூடயே பேசுறான், சண்டை போடுறான், இவன் நார்மலா இல்ல அப் நார்மலா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து குருக்கள் தேடி போனோம், குருமார்கள் கிட்ட போனா சரியாயிரும். அப்புறம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், இந்த மாதிரியான ஒரு தேடல்ல போய் அங்க என்ன சொல்றாங்களோ அங்கிருந்து கொண்டு வர்றது எல்லாத்தையும் வச்சுக்கிறது, வீட்டுல பூஜை பண்றது, ஹோமம் வளர்த்துறது, இந்த மாதிரி இப்படியே எங்களுடைய போய்கிட்டு இருந்தது. ஒரு கோவில் போனோம்னா அங்கிருந்து சாமி போட்டோ எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறது வீட்டுல. எங்க ரூம்ல சாமி ரூம்ல தனியா ஒரு ரூமே இருக்குங்க. அந்த வீட்டுல அந்த சாமி ரூம்ல தமிழ்நாட்டுல இருக்க எத்தனை கோயிலுங்களும் எத்தனை போட்டோ இருக்கும் அத்தனை போட்டோவும் எங்க வீட்டுல இருக்கும், அத்தனை புக்ஸுங்களும் இருக்கும், தல வரலாறு முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஒரு செவுரு, ஒரு 3 சைட்ல செவுரு இருக்கும்னா 3 சைடு ஃபுல்லா செவுருல போட்டோஸ் இருக்கும். அப்புறம் ஹால்ல வெளியில எல்லா பக்கமும் எல்லா குருக்களுடைய போட்டோஸும் ஆளுவேற போட்டோஸ் இருக்கும். அப்புறம் நம்பிக்கை தாங்க, இந்த நம்பிக்கையில இருந்தோம். அப்புறம் அணையா விளக்குங்க, வீட்டுல தீபம் எரிஞ்சிட்டு இருந்தா தீய சக்திகள் எதுவும் வந்தாது. அப்படியே காலையில ஏத்தி சாயந்தரம், காலையில கொஞ்ச நேரம் ஏத்துறது தீபம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் ஏத்துறது, அப்படியெல்லாம் இல்லை. 24 மணி நேரமும் தீபம் எரிஞ்சிட்டு இருந்தா தீய சக்திகள் உள்ள வராது ஏன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த சமயத்துல எங்க பையன் சாமி ரூம்குள்ள வரவே மாட்டான். நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா சாமியோட பவர் இங்க அதிகமா இருக்கிறதுனால இந்த பையன் இந்த ரூம்குள்ள வரதில்லைன்னு. ஆனா உண்மை என்னன்னா அவனுடைய சோல், அவனுடைய ஆன்மா இதை எதையுமே ஏத்துக்கல. அதனாலதான் அவனுக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டு இருந்திருக்குங்கிற புரிதலும் எங்களுக்கு இல்லாம இருந்தது. ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள இப்படி இதேதான் நடந்துட்டு இருந்ததுங்க. இப்படி இருக்கும்போது அவனுடைய ஹெல்த் வீக் ஆகுது. வீட்டுக்குள்ள போய் ஒத்த ரூம்ல இருக்கான், சன்லைட் இல்ல, ஜன்னல எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான், பசி எடுக்க மாட்டேங்குது, ரூம்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த நேரம் சாத்தி தாளையும் போட்டுக்குவான். சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொடுத்துருவான். பிளேட்டு டாய்லெட் டஸ்ட் இருக்கு, கழுவி கொடுத்துருவான். ஆனா குளிக்க மாட்டான், துணியும் மாத்த மாட்டான். இது ஒரு கட்டம் போக 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 உடம்பு வீக் ஆகுது, ஷேவ் பண்றது இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி ஆகும்போது நாங்க என்ன பண்ணணும்னா சரி எப்படியா இவனை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற கண்டிஷனுக்கு வந்துட்டான். அப்ப இந்த நாங்க சாமியாருங்க கிட்ட எல்லாம் போய்கிட்டு இருந்தோங்க, அவங்களுக்கு குரு காணிக்கை எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் டெய்லி அவங்க கிட்ட பேசுவேன். சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அது அவனுடைய வினை பெயன், நீங்க எங்களுக்கு மாசம் மாசம் காணிக்க வைங்க, அவன் நல்லா ஆக வேண்டாமா, இன்னும் நல்லா ஆகணும்ல, வெளியில வந்துருவான், நல்லா இருப்பான்னு சொல்றாங்களே தவிர எதுவுமே நடக்கல. எதுக்கு இதை சொல்றேன்னாங்க, இந்த ஒரு இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இத்தனை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் நல்லாயிருவான், நல்லாகணுன்றதுக்காக தான் பண்றது, நல்லாயிருவான்ற மைண்ட் செட்லயே இருந்தோம். அப்போ அக்கா பையன் வந்து, என்னுடைய அக்கா பையன் வந்து அனிஷ்னு பேரு, அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி பிவிஎஸ்னு ஒண்ணு இருக்கு, சிவா சார்னு ஒருத்தர் மலேசியால இருந்து வராரு, இந்த மாதிரி ஒரு ஹீலிங் கொடுத்தா இவனை சரி பண்ணலாம் சொல்றாரு அப்படின்னு. அவன் சொன்ன விதமா நான் புரிஞ்சுக்கிட்ட விதமா தெரியல, கொஞ்சம் பயந்துட்டேன். அனிஷ் நாங்க கடவுளை கும்பிட்டுட்டு சாயிரம் உனக்கு தெரியுமான்னு இருக்கிறோம், இந்த பேய் ஓட்டுறவங்க கிட்ட எல்லாம், என்னோட இன்னொரு அண்ணா சொன்னாரு பேய் ஓட்டுறவங்க கிட்ட எல்லாம் போய் வேணுமா கத்துக்கிட்டு வந்து இவனை சரி பண்ணலாம் சொல்றான், நம்ம எப்படியாவது இவனை சரி பண்ணிடலாம், அதெல்லாம் நீ ஒத்துக்காதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அனிஷ் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, அனிஷ வேண்டாம் இது வாண்ட்டு போயிருவோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னப்போ அனிஷ் சொன்னா சும்மா இருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படின்லாம் நான் உனக்கு கொண்டு வர மாட்டேன், என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் கொண்டு வரேன், சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்களை சம்மதிக்க வச்சு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிங்க் வேண்டும் அஃபர்மேஷனும் கொண்டு வந்து கொடுத்தான். இப்ப மாதிரி இருக்க மாதிரி புக்லெட் கிடையாது, மன்னிப்பு அறிக்கை, கூட பிறந்தவங்களுக்கு, கல்யாணம் பண்ணி போற உறவுகளுக்கு இருக்க படிப்பறிக்கை, அப்புறம் ஆன்மீக ஒளி இருக்கு இல்லைங்களா, அது ஆன்மீக அறிக்கை, அதை கொண்டு வந்து கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முதல்ல படிங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுய மன்னிப்பை படிச்சப்போ அது மட்டும் தான் படிச்சேன். அந்த அன்னைக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வந்தவங்க நிம்மதியா ஃபீல் பண்ணுங்க. அப்ப இருக்க கண்டிஷன்ல எங்க பையனுக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படி ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும்.
இது ஒரு நிம்மதியா வரவும் நான் அடுத்த நாள் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அமாவாசை நாள் வந்ததுங்க. அப்போ ஒரு கேலண்டர் கொண்டு வந்து கொடுத்தோம். இப்ப இருக்கிற மாதிரி கேலண்டர்ல இந்த சிம்பல் இருக்கு பாருங்க, 2018 கேலண்டரோட இந்த சிம்பல் மட்டுமே அவ்வளோ பெருசா இருக்கும் அந்த கேலண்டர்ல. அதை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு கீழே கை 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 வச்சு, கை வந்து இந்த பூமி அர்த்த பூமி தாங்கிட்டு இருக்கிற மாதிரி கை இருக்கும் பாருங்க, பழைய கேலண்டர்ல எல்லாம் இருக்கும். அதுவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 7:30 மணி சுமாருக்கு சண்டே, சண்டே இல்லைங்க, அந்த அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சண்டேவும் வந்தது நினைக்கிறாமாங்க. சிவா சார் வந்து மலேசியால இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுவாரு, நீங்க உட்காருங்க, இந்த மன்னிப்பெருக்கி எல்லாத்தையுமே படிச்சுட்டு அவனுக்கு செஞ்சிருக்க செய்வினை எதுவா இருந்தாலும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாரு செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமில்ல, அவங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னா 7:20க்கு ஆரம்பிச்சு எல்லாமே படிச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டாங்க. ஒரு 7:45 8 மணி வரைக்குமே உட்காந்துட்டேன். அப்ப எதுவுமே தெரியல, எதுவுமே சாமி கும்பிடல, அப்படியே பேசாம உட்காந்துட்டு இருந்தேன். இது ஒண்ணு மட்டும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த இது பிவிசி வர்றதுக்கு முன்னால டெய்லி 3 மணிக்கு எந்திரிப்பேன், எல்லா சாமியோட பேரும் சொல்லுவேன், ஸ்லோகம்லாம் நிறைய சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச புக்குங்களை படிக்கிறதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் எல்லை சாமிகள் இருப்பாங்க பாருங்க, ஐயனார்கள், ரொம்ப முக்கியமான ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய எங்க குல தெய்வம், ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி கும்பிடுவேன். ஏன்னா அவங்களாம் வந்து குணப்படுத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. தியானம் பண்ணுவோம், அப்ப தியானம் உட்காந்து அப்படியெல்லாம் இருந்தது. இப்ப தியானத்துல உட்காரும்போது எதுவுமே நான் நினைக்கல, கண்ண மூடி உட்காந்து எதுவுமே பண்ணல, ஒரு அமைதி நல்லா ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு அமைதி இனிமே கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ண. அப்புறம் அனிஷ்கிட்ட சொன்னேன் நல்லா இருக்குன்னு. அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்புறம் பிரகாஷ் படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவன் ரூம்குள்ள கொண்டு போய் வச்சு அவன் அதை தூக்கி எறிஞ்சிட்டான். வேண்டை மட்டும் போட்டு கொண்டு போய் அவனுக்கு தெரியாம வச்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியாது, அதையும் தூக்கி எறிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை ஒரு போலீஸ் வீட்டுக்கு வர சொல்லி அவர்கிட்ட சொல்லி பையனை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு வருவீங்க, ஏன்னா அந்த ரூம் விட்டு வரவே மாட்டேங்கிறாங்க, அவனை மிரட்டியாவது கூட்டிட்டு வருவீங்கன்னா அவர் பக்குவமா சொன்னாரு, தம்பி உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிட்டு வந்துட்டு நீ மறுபடியும் இந்த ரூம்ல இருந்துக்கோ அப்படின்னு சரின்னு கேட்டாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த அன்னைக்கு நான் வீட்டுக்கு அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் அந்த ரூம் அவருக்கு ரூம் எல்லாம் கிளீன் பண்றான், அவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த ரூம் கிளீன் பண்ணி வச்சிடறான். அந்த ரூம் கிளீன் பண்றதும் கிடையாதுங்க, கூட்டுறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே இருந்தா அவன் ஒரு அப்படியே ஒரு காலகட்டம். அப்புறம் ஸ்ரீநிதி மேடம் அனிஷ் திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அது வந்து அனிஷ் சொல்லவெல்லாம் இல்ல, தெரியாது. அனிஷ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. வந்த உடனே அவங்க ரூம் எல்லா ரூமும் ஹீல் பண்ணாங்க. அவங்களுக்கும் தெரியாது, அனிஷுக்கும் தெரியாது, ஹாஸ்பிட்டலைஸ்ட் அட்மிட் பண்ணிருக்கிறது தெரியாது. வீடு உள்ள வந்துட்டு நெகட்டிவா இருக்கு, ஆனா சோல் கனெக்ஷன் சோல் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. சிவா சட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. நாங்க வீட்டை சுத்தி எல்லாம் காமிச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க, ஒன்னு வார்த்தை கேட்டாங்க, இவ்வளோ குருங்கள் போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, கரெக்ட் தான், ஆனா அவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்ற தத்துவம் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டாங்க. அதுல எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லைங்க, இவங்களதான் கும்பிடுறேன் அப்படின்னா. அவங்க சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. நெகட்டிவ் இது இல்லை, நான் என்ன இவ்வளவு போட்டோஸ் ஹோமம் வளர்த்துருக்கோம், அந்த கீழே அந்த அக்னி ஹோமம் வளர்த்துறோம் இல்லைங்களா, அந்த ட்ரே எல்லாம் அங்க இருக்குது. கேட்டாங்க இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு. ஆமாங்கன்னு சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. வேற எதுவுமே சொல்லலைங்க. அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பிரகாஷ் அங்க பார்த்து அங்கேயும் ஹீல் பண்ணி சிவா சார்ட்ட பேசி ஹீல் பண்ணிட்டு போனாங்க. ஹீல்னா நான் சொல்றேன் இப்ப ஹீலிங்னு, அவங்க இந்த வேண்டை வச்சு அப்படி சுத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து அந்த ஒரு அமைதி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணதுனால நான் படிக்க ஆரம்பிச்சேங்க. அப்புறம் அனிஷ் வந்து போன் நம்பர், சிவா சாரோட போன் நம்பர் கொடுத்தான். அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா கேளுங்க அப்படிங்கும்போது நான் சிவா சார்ட்ட போன் பண்ண அவரு போன் எடுத்தாரு. இந்த மாதிரி நான் சொன்னேங்க, சீனியர் மேடம் வந்துட்டு போனாங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவரு அழகா சொன்னாருங்க, இது வந்து இவனுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா. உங்களுக்கு இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா பாஸ்ட் லைஃப்ல அவங்க என்ன செய்திருக்காங்களோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அந்த சோல் வந்திருக்கு. சோல்னு தான் சொன்னாருங்க அப்பவுமே. அவரு பேசுறது ஃபுல்லாவே சோல் மட்டும்தான். அந்த பையன், உங்க பையன், என் பையன், அந்த உடம்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சோல், அந்த சோல் அவன் கர்மாவை கழிக்க இப்ப வந்திருக்கு. நீங்க உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு அவனை மகனா எடுத்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா அவனுடைய கர்மாவை நாங்க வாங்க மாட்டோம். அவனுடைய கர்மாவை அவனால மட்டுமே கழிக்க முடியும், உங்களாலையும் கழிக்க முடியாது. நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நாங்க கைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் அவரு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ, அவன் வந்து மன்னிப்பறிக்கை படிக்கணும்,
அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சார் இப்ப இருக்க கண்டிஷன்ல இப்பதான் ஓரளவுக்கு வந்து நான் ரொம்ப டீட்டெயில் சொல்ல அவர் எதுவுமே கேட்கறதுக்கு ரெடி இல்லைங்க. மேடம் அவன் படிச்சா மட்டும்தான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். படிப்பானான்னு கேட்டாரு. படிப்பான் சார், 10th வரைக்கும் படிச்சிருக்கான், படிக்கக்கூடிய பையன் தான். நான் படிக்க வைக்கிறேன், என்ன பண்றது என்ன பேசுறதே தெரியலைங்க. படிக்க வைக்கிறேங்க சார் அப்படின்ட்டு. சுய மன்னிப்பு படிக்கணும். 7th பேஜ்ல அவங்க அப்பாவுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும், படிக்கணும். 7th பேஜ் போட்டு 7th பேஜ்ல படிச்சு மன்னிப்பு படிக்கணும், படிக்க வைங்க அப்படின்னாருங்க. அதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் ஸ்ரீநிதி மேடம்கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாமே படிங்க, அந்த பையனுக்கு ஹீல் பண்ணுங்க அப்படின்னாங்க. அனிஷ்கிட்ட சொல்றேன் அப்படின்னாங்க. அனிஷ் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, அவனுடைய ஆரா கிளென்சிங் எப்படி பண்ணணும், இடப்பிங்களா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இவன் ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறதுனால ஸ்பெஷல் இடப்பிங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் லாஸ்ட் டைம் ஸ்ரீநிதி மேடம் சொன்னாங்க அப்படின்னா 4 சைடு ஆரா கிளென்சிங் பண்ணணும், இடப்பிங்களாவும் ரிவர்ஸ் ஸ்பெஷல் எடுப்பிங்களாக அவனுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். அவன் படிக்கணும் அவனு அப்படிங்கிறதுனால அவனுக்கு 4 தடவை அவனுக்கு டிவைன் பெயர் சொல்லிட்டு, அவனுடைய ஆன்மாக்கு டிவைன் பெயர் சொல்லிட்டு, நானும் ஒளியும் அவனுக்கு நானே படிச்சுக்கிறது. அப்படி பண்ணுங்க. இன்னி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேங்க நான். இந்த நிமிஷம் இன்னி வரைக்கும் கடை வரைக்கும் அவனுக்கு நான் அஜய் பிரகாஷ் தெய்வீக நெருப்பாக இருக்கிறான், அவன் இருவன் விருப்பத்திற்கு தூய்மையாக உடைகிறான், அவன் ஒளி, அவன் தெய்வீக ஒளி, அவன் எல்லாமே சொல்லிப்ப சட்டன் வர மாட்டேங்குது அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அதை சொல்லி முடிச்சுட்டு அவனுக்கு ஆரா கிளென்சிங் இடப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு 4 தடவை பிரிச்சு பண்ணுனேங்க. ஒரு வாரம் நான் அவன்கிட்ட போய் எதுவுமே சொல்லலை. ஆனா படிப்பேன், கொஞ்சம் சத்தமா படிப்பேன், வேற ரூம்ல இருந்து படிப்பேன். அந்த ரூம்ல தான் வெளியில வரல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஆனா அவன் முகத்துல ஒரு தெளிவை நான் பார்த்தேன். ஒரு ஃபேஸ்ல ஒரு ஷேவ் எல்லாம் பண்ணி படிப்படியா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். குளிக்க ஆரம்பிச்சான், ஷேவ் பண்ண ஆரம்பிச்சான், வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சான். பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பஸ்ல போய் பக்கத்துல பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தது. அப்புறம் படிக்கிறேன், வேண்ட கொண்டு போய் அவன் தூங்கும்போது கொண்டு போய் நெத்தியில காமிச்சா அடுத்த நிமிஷம் அப்படியே எந்திரிச்சிருவான். ஏன் டீப் ஸ்லீப்ல தூங்கினாலும் எந்திரிச்சிருவான். அப்போ சொன்னாங்க, அவன் ஆன்மா விழிச்சுட்டு இருக்கோம், அவன் ஆன்மாக்கு தெரியும் அப்படின்னாங்க. சரி, அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து காமிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் அக்செப்ட் பண்ணணும். சரி படிக்கிறியா படி அப்படின்னு சொன்னா அவன் ரூம்ல போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாமே எடுத்து சரி நெத்திக்குள்ள பிபி 3-4 நாள் வச்சுக்கிட்டான். அப்பவே அவன் ஃபேஸ்ல அவன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ கூட தெரியல. ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், சாமி ரூம்ல வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணாத ஒருத்தன் இதை அக்செப்ட் பண்றான். அவன் சோல் அக்செப்ட் பண்ணதுன்ற நாலேஜ் எல்லாம் இப்ப இல்ல. ஆனா தெரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிறான், வர்றான். இவன் நல்லாகிறது. ஒரு இவ்வளவு வருஷங்களா அவன் பிறந்ததுல இருந்து ஒரு 26 வருஷமா பட்ட கஷ்டம், அவ்வளோ நல்லாகணும்னு பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு மேக்சிமம் ஒரு மாசம் கூட இருக்காதுங்க. அவன் அமைதி ஆகுறது, அவன் தெளிவாகிறான், சாப்பிட ஆரம்பிக்கிறான், புரிஞ்சுக்கிறான், தெளிவா இருக்கிறாங்கிறது எதுவுமே பண்ணாம இந்த ஒரு ஃப்ரீயா கிடைச்ச ஒரு அஃபர்மேஷன் ஒரு வேண்ட்ல இது நடந்தப்ப எடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா சொன்னேன், சார் நல்லா இருக்கான், தெளிவாயிட்டான், ரொம்ப நல்லா இருக்காங்க சார், இப்போ படிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் சார், 1st பேஜ் 7th பேஜ் எல்லாம் படிச்சுட்டான், நான் ஒளி கூட படிச்சாங்க சார் அவன் அப்படின்னு. சரி ஓகே மேம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் கேட்க, சார் நல்லாயிட்டானா சார் அப்படின்னு. எப்படி மேடம் நல்லாமா, அவன் கர்மா பேலன்ஸ் படிச்சாலும் கர்மா பேலன்ஸ் ஆயிருமா, படிக்கணும், அவன் லைஃப் ஃபுல்லா படிக்கணும், அவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னா ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு சார். மறுபடியும் ரிவர்ஸ்ல என்னன்னா போயிருக்காதுன்னு ஒரு பயம். அவன் ஆன்மா உணர்ந்துக்குச்சு அப்படின்னா அவன் சரியாயிருவான், அவன் ஃபாலோ பண்ணுவான். நீங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் உங்களால விட முடியுமா அப்படின்னு கேட்டாருங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாத்தையும் நினைக்க சொன்னாரு. சாமி ரூம் சொன்னேன். அப்போதான் கொஞ்சம் லைட்டா சொன்னேன், சார் எல்லா சாமி போட்டோஸ் எல்லாம் எங்க ரூம்ல இருக்கு, எல்லா புக்ஸுங்களும் இருக்கு, எல்லா கோவில்ல இருக்கிறது எல்லாமே எங்க வீட்டுல இருக்குன்னு. அப்ப சார் சொன்னாரு, அதெல்லாம் நினைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணி, அங்க அவ்வளவு நெகட்டிவ் வருது அப்படின்னாரு. எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணி இப்போ எல்லாமே நார்மலா இருக்கு, நீங்க எதையும் மாத்த வேண்டாம், யாருக்கிட்டும் எதையும் சொல்லவும் வேண்டாம், அவனுக்கு டிவைன் பேர் மட்டும் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாரு. நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் இப்படி படிக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து என் மகனை இப்படியே நான் ஏத்துக்கிறேன், இவன் இப்படிதான் இருக்கான் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன், இந்த கர்மாவை இந்த பிறவியில நான் வந்து பேலன்ஸ் பண்ண கர்மா பேலன்சிங் தான் சொன்னாரு, கர்மாவை நான் பேலன்ஸ் பண்ண பழகிக்கிறேன்.
அதுல ஒரு அஃபர்மேஷன்ல வரும் பாருங்க, இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு. அந்த மாதிரி அதை நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இது சொல்லிட்டு நான் அப்புறம் அவனுக்கு செய்ய ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தது பாருங்க. அது லாக்டவுனுக்கு முன்னாலேயே சிவா சாரோட கிளாஸ் போய் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒண்டிபுத்தூர்ல கிளாஸ் வந்து சிவா சார் வந்து ஒண்டிபுத்தூருக்கு வந்திருக்காரு, டீச்சர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாரு, இது மக்களுக்கு கிளாஸ் பொதுவாக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் தான் சொன்னாப்பீங்க. முடிஞ்சா நீங்க வந்து சிவா சார் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துலயே நடந்த, ஒரு 2 மாசத்துல இருக்குங்க. ஸ்ரீநிதி மேடம் வந்துட்டு போய் ஒரு 2 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் பிரகாஷை கூப்பிட்டு அவன் வர மாதிரி தெரியல, பையன் வர மாதிரி தெரியல. அப்புறம் நான் சட்டுன்னு கிளம்பி போய் ஃபோன் பண்ண உடனே நான் கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன். திடீர்னு இவன் கிளம்பி ஓடி வந்துட்டாங்க. வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப் ஓடி வந்துட்டான். அவனை பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே வர்ற பஸ்ல நான் ஏறி உட்காந்துட்டேன். அப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எங்க முறை பிரகாஷ் வந்துட்டான், நான் அப்படியே கிளம்பி போயிடுறேன், ஒண்டிபுதூருக்கு நான் போயிடுறேன், போயிட்டு அனிஷ் இருக்கான்லதான் அவனை பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, வெயிட் பண்ணு, நான் வீடெல்லாம் பூட்டிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 3 பேரும் போனாங்க. அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளை அவங்களையும் வர சொல்லி போனோம். ஆனா போகும்போது நானும் ஆட்டோல போறோம். ஒரு ரோடு இடையில ஒண்டிபுதூர் போயிட்டோம். அங்க போர்டு போட்டிருந்தாங்க, பிராணாவெல்லட் ஹீலிங் இங்க இருக்கு அப்படின்னு அரோ மார்க்லாம் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டோம். ரோட கிராஸ் பண்ணி ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு இடத்துலதான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ரோட கிராஸ் பண்ணி நாங்க அங்க போகணும். ஒரு 2:45 மணி இங்க வெயில் ஒரு 3:30 இருக்கும், சாரி 3:30 இருக்கும். வெயில் கொளுத்து, அவ்வளவு ஒரு வெயில் இருக்கும்போது திடீர்னு எப்படி மழை வந்ததுன்னே தெரியல, கொட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் சாரை பார்க்க போகும்போது லைவா நாங்க அனுபவிச்ச அனுபவம். ஆட்டோக்காரர் வந்து ஆட்டோல தான் போனோம், பஸ்ல போயிட்டு ஆட்டோல போனோம். ஆட்டோக்காரர் வந்து அவரு பயந்துட்டாரு, என்ன திடீர்னு இப்படி மழை வருது, அந்த ரோட்ல தண்ணி எப்படி பிளட் மாதிரி ஓடுங்க, ரோட கிராஸ் பண்ணவே முடியல எங்களால. தண்ணி இப்படி காலை வச்சோம்னா இழுத்துட்டு போகுது. ஒரு 1/2 மணி நேரம் நிக்கிறோம், ஒரு 1/2 மணி நேரம் சரியான மழை. ஆட்டோக்காரர் என்ன பண்ணாருன்னா, அவரு பயந்துட்டு பிளட் வந்துச்சுன்னா ஆட்டோ மிதங்க ஆரம்பிச்சிடும், நான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆட்டோல உட்காந்துட்டு இருந்தோம் நாங்க. இப்படி போனீங்கன்னா நாங்க நினைச்சிருவோம் இல்லைங்க, என்ன பண்றது அப்படின்னா, நீங்க ஏதாவது பக்கத்துல லைன் வீடு இருக்குல்ல, அங்க எங்கேயாவது ஏறி நின்னுக்குங்கன்ட்டு அவரு போயிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அப்புறம் ஃபுல்லா நனைஞ்சு மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அந்த ரோட கிராஸ் பண்ணி போறோம். ஃபுல்லா நனைஞ்சிட்டு போய் சிவசாரை பார்க்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸ், மழைகிட்ட ஆசீர்வாதம், ஃபுல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க 3 பேரும் சிவசாரை போய் பார்க்க போறோம். சார் வந்து அவங்க டீச்சர்ஸும் 10 பேர் இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க போய் உட்கார்ந்த முன்னால என்னன்னு கேட்டாரு. அப்போ பையன் வெளியில வரலைங்க, ரூம் வெளியில தான் இருந்தான். சார் பையனை கூட்டிட்டு வந்திருக்கோம், நான் உங்ககிட்ட போன்ல பேசியிருக்கேன்னு அவர் சொன்னாரு. பையனுக்கு எங்க அப்படின்னாரு. வெளியில ரூம் வெளியில இருக்குங்க சார், வரல அப்படின்னு. வெளியில நிக்கிறோம் அப்படின்னு. பையனுக்கு டிவைன் பெயர் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் வேண்டை எடுத்து இப்படி நெத்தியில வச்சுட்டு அப்படி கண்ணை உடனே மூடுறேன். உடனே வேண்டை வச்சு தட்டி விட்டார் வேண்டில், அவரோட வேண்டில. எதுக்கு மேடம் கண்ணை மூடுறீங்க அப்படின்னு. கண்ணை திறந்துட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. இது ஒரு விழிப்புணர்வு. டிவைன் பேர் 2-3 தடவை தாங்க அவனுக்கு சொல்லியிருப்பேன். உள்ள வந்துட்டான், சிவா சார்கிட்டயே வந்துட்டான் விடுன்னு. அவன் நல்லாகிறான். இதெல்லாம் எதிர்பார்த்தோம், பையன் நல்லா இருக்கணும். சாரி, அவரோட எனர்ஜி எப்பேற்பட்ட எனர்ஜி அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்போ அனிஷா சொன்னா, கிட்டத்தட்ட அவரோட எனர்ஜி வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அந்த வாஸ்ட் எனர்ஜி உங்க அங்கிருந்து கொண்டு வந்திருக்கு. இதுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, அவர் இங்க இருந்து போயிட்டா கூட உங்களுக்குள்ள வந்த ஒரு ஆற்றல் ஒரு 20-21 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ள நீங்க அவனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லி கொடுத்து அவனை படிக்க வச்சு புரிய வச்சிருங்க. மறுபடியும் இந்த சோல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப சிவா சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, உள்ள வர முன்னால வரைக்கும் அவனுக்கிட்ட ஒரு 400 சோல்ஸ் இருந்தது, இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னாரு. நம்பவே முடியலங்க. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள. அத்தனை சோல்ஸ் இதெல்லாமே வந்து பாஸ்ட் லைஃப்ல வர்றது. அவன் என்ன பண்ணனானோ அதோட விளைவுகள் அந்த சோல் இப்ப அவன் வந்து சுத்தி பாதியில விட்டுட்டு வந்திருப்பான். அவனுக்கு கேட்டு அதுங்கெல்லாம் வருதுங்க. இதயமா அனுபவிச்சுதான் கழிக்கணும். ஹெல்ப் வேண்டும், அபர்மேஷன் ஹெல்ப் பண்ணுனா அவன் இந்த லைஃபை ஈஸியா கொண்டு போயிடலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஈரோடு அடுத்த நாள் வந்து ஈரோடுல அவர் வந்து கிளாஸ் 2 நாள் பேசிக் கிளாஸ் எடுத்தாருங்க. அதுக்கு நானும் ஹஸ்பண்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அதுல எனக்கு வேற விதமான அனுபவங்கள் கிடைச்சது. அதை கூட நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா அவர் படிக்கணும்னு சொல்லிட்டாரு.
அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இந்த அவன் படிச்சான் அப்படிங்கிற காரணம் நான் அவனுக்கு பண்ண ஹெல்ப் வந்து அவனுக்கு இந்த ஆரா கிளென்சிங் இடப்பீங்களா அது பண்ண அவனுடைய ஆரா ஸ்ட்ராங்கா இருக்கு. உடம்புல வந்துட்டு இதே சமயத்துல வீட்டு விட்டு வெளியில வந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்க டாக்டர் வீட்டை கூட்டிட்டு போனோங்க. அவனை நிறைய சின்ன வயசுல இருந்தே சின்ன குழந்தைல நிறைய டாக்டர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் பார்த்திருக்கோம். நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்கான். இப்பவும் வந்து நாங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம். கோயம்புத்தூர்ல ஒரு பெஸ்ட் ரொம்ப பெரிய மனோதத்துவ டாக்டர் ஒருத்தர்கிட்ட போறோம். அப்பாயின்மெண்ட் ஃபீஸ் வந்து 15 days ஒன்ஸ் போகணும். இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது எனக்கு அவன் நல்லா இருக்கான்னு தெரியுது. ஆனா அந்த டாக்டர் போய் பார்க்க போகும்போது அவன் ஒரு மாதிரி நடப்பான். நேரெல்லாம் நடக்க மாட்டான். அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதுவும் இப்ப அங்கெல்லாம் போகும்போது இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. எந்த நெகட்டிவ் சட்டன் வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடுங்கிறது நாலேஜ் இப்ப தெரியுது, அப்ப தெரியல. அங்க போகும்போது அவரு டாக்டர் பார்த்துட்டு அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுவுமே கேட்கல, கவுன்சிலிங் கொடுக்கல, எதுவுமே கேட்கல, அவங்ககிட்ட எதுவுமே பேசல, எழுதி மட்டும் கொடுத்தாரு. இப்போதைக்கு இவன் இருக்கிற கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா பைபோலார் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் சிசோஃபிரியா 4th கண்டிஷன்ல இருக்காப்ல. நீங்க என்ன மேடம் பண்ணாம பண்ணுவீங்க? இந்த பையனை வச்சுட்டு உங்களால சமாளிக்க முடியுமா? அவன் திருப்பி அடிச்சானா உங்களால தாங்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கண்டிஷன்ல இருக்காங்க. அவன் இந்த மாதிரி அங்கேயே உட்காந்து யார்ட்டையும் பேசுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கவங்கள ஒண்ணு அமைதிப்படுத்த மட்டும்தான் முடியும், சமாதானப்படுத்த முடியாது, சரி பண்ண முடியாது, தூங்க வைக்க மட்டும்தான் முடியும். அதுக்கு நான் டேப்லெட் நாங்க கொடுக்குறோம். அவனை கொண்டு ஒரு இடத்துல வீட்டுல வெளியில அனுப்பாம உட்கார வைங்க, டிவி ஏதாவது இருந்தா போட்டு விடுங்க, அது மைண்டுக்கு அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தாரு. அடுத்த 15 days போனோம். அப்படிதான் இருந்தான். அடுத்த ஒரு எம்ஜி பவர் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு 2 months போயிட்டு இருந்தோம். 2 months போகும்போது அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இவ்வளவு நல்லா இருக்கானே, நல்லா தெளிவா பேசுறானே, நேரா நடந்து வரானே அப்படிங்கிற அவரே அது டாக்டர் அதிசப்டி கேட்டுட்டு அவனோட கையெல்லாம் பிடிச்சு இந்த மாதிரி இப்படி பிடிச்சு பாக்குறாரு. நீட்டி பாக்குறாரு. கையை நீட்டு, இப்படி 2 நீட்டா பேட்டா நீட்ட முடியுமான்னு இப்படி கேட்கிறாருன்னு தெரியல. நீட்ட முடியாது, கை விரல நடுக்க வந்துருச்சு. அந்த மருந்தோட பவர் எத்தனை, இவனை நார்மல் பண்றதுக்கு இந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அவன் தூங்குவான். அவன் தூங்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மெடிசன்ஸ் கண்டிப்பா வரும், கை விரலாம் நடுக்கம் வரும் அப்படின்னு இப்படி சொல்லி நம்ம எப்படி அந்த மெடிசன்ஸ் கொடுக்கறது? ஆனா அவரு சொல்றது இவனை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியாது, அந்த கண்டிஷன்ல இருக்காப்ப இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு உங்களுக்கு ஓகேவா? அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா நல்லா நிம்மதி இருக்க வேண்டாமா? இது அத்தனையும் நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. நாங்க அந்த லைன்ல போயிருந்தா எங்க பையன் நிலைமை இன்னைக்கு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவரே ஆச்சரியப்படுறாரு, எப்படி இந்த அளவுக்கு எப்படி மாறணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஹீலிங் போயிட்டு இருக்கோம் சார், இது ஒரு தெரப்பி, இது ஒரு ஹீலிங் போயிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து நான் வேண்ட வச்சு இதெல்லாம் பண்ணி ரொம்ப டீட்டெயில் சொல்லல, இது ஒரு ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கேன் சார், அப்படியே மெடிசனும் கொடுக்குறேன், ஹீலிங் கொடுக்குறேன்னு ஃபாலோ பண்ணுங்க மேடம், பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஒரு 2 months கழிச்சு வாங்க அப்படின்னாரு. 2 months கழிச்சு மறுபடியும் போகும்போதும் இன்னும் நல்லா இருந்தாங்க. அவரால் ஆச்சரியம் நம்ப முடியல. தெளிவான பேச்சு, உச்சரிப்பு, வாயிலெல்லாம் கொஞ்சம் முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் எச்சில் எல்லாம் ஒழுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவன் தான் அதோட சிம்டம்ஸ்ல வேறன்றது, இந்த இது வேறங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த அஃபர்மேஷன் அவ்வளவு அவனை சரி பண்ணிருக்கு. அவன் அந்த இருந்த கண்டிஷன் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவன் அந்த மாதிரி கண்டிஷன்ல அதுங்களோட கண்ட்ரோல்ல இருந்தான். அந்த மாதிரி ஒரு திடீர்னு அட்டாக் தான் இது. இப்ப திடீர்னு எப்படி வெளியில வந்தது உண்மையுமே சிவா சார்னாலையும் இந்த அஃபர்மேஷன்னாலையும் தான் இந்த அளவுக்கு இவன் வெளியில வந்திருக்கான். அப்புறம் அவரு வரவே வேண்டான்ட்டாரு. நீங்க பாருங்க, அப்படி வேணும் அப்படின்னா ஒரு 6 months கழிச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டா கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு போங்க, அப்போ ஒரு ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் அவனை எடுக்கலாம், நல்லா இருக்கானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்போ ஒரு ஐக்யூ டெஸ்ட் 6 months கழிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவரை பாக்குறோம். ஏன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்பவுமே எங்களுக்கு இல்லைங்களா, அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். மெடிசனே நம்பிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து ஐக்யூ டெஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு 75% நல்லா இருக்கான் அப்படின்னு வந்துங்க. இப்போ இதையும் நான் சிவா சார் கிட்ட சொன்னேன், சார் மெடிசன் எல்லாம் நிறுத்திக்கிட்டோம், போன்ல பேசினேன் அப்புறம் அவர்கிட்ட, மெடிசன் எல்லாம் நிறுத்திட்டோம், 75% நல்லா இருக்கான்னு அந்த டாக்டரே அப்படி சொன்னார், இப்படி சொல்றாரு அப்படின்னு. சார் சொன்னார் 80% நல்லா இருக்கான் மேம், அவன் இனிமே நீங்க போய் இனிமே வந்து ஸ்பெஷல் சைடு நீங்க சொல்லாதீங்க, ஆனா அவன் கண்டிப்பா அவன் படிச்சுட்டே இருக்கணும், அவனே ஆரோக்கியம் எல்லாம் பண்ணணும், இடப்பெயர் எல்லாம் பண்ணணும், அவனை அனுப்புங்க, வெளியில அனுப்புங்க, தைரியமா அனுப்புங்கன்னு சொன்னாரு. இந்த காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை
பஸ்ல வெளியில கூட்டிட்டு போயிட்டு வர, வெளியில கொஞ்சம் பழகிட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பஸ்ல டிராவல் பண்ணவே வைக்கவே முடியும். பஸ் டிரைவர் டிரைவருங்க எல்லாம் திட்டி அனுப்பி இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பமும் நடந்தது. ஏன்னா இவன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான், அங்க இங்கே எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு யார் வந்தாலும் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அவனுக்கு. இறங்கிடுவான். அப்புறம் மறுபடியும் வேற பஸ் மாறுவேன். அப்புறம் நான் என்னோட இதுல இருந்து என்னோட அனுபவத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, டிவைன் பெயர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. டெய்லி டிவைன் பேர் அவனுக்கு சொல்றது, எனக்கு சொல்றது, எங்க வீட்டுக்கு சொல்றது. ஆராக்கிள் சிங்கிட்ட அவனோட ரூமுக்கு அவன் ரூமே டிவைன் பேர் சொல்லுவேன். வெளியில வரும்போது அவனை பஸ்ல கூட்டிட்டு போகும்போது பஸ்ல இருக்க அத்தனை பேருக்கு சொல்றது, பஸ்ஸுக்கு சொல்றது, பஸ் கண்டக்டர் டிரைவர்களுக்கு சொல்றது, டிராவல் பண்ற அத்தனை பேருக்கு டிவைன் பேர் சொல்றதுன்றது இப்படி கொஞ்சம் பழகி 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 அப்புறம் அவங்களையும் கண்டக்டர் ஒரு சில சமயத்துல அவங்க புரிஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க முன்னாலேயே இருக்கணுமா, நீங்க பின்னால இதுக்கு நீ உனக்காக வர வேண்டாம், பின்னால நான் அவனை பாத்துக்கிறேன், கொண்டு போய் இறங்குற இடத்துல நான் கரெக்டா சொல்றேன். நாங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா தான் டிராவல் பண்ணுவோம். இறங்குற இடத்துல கரெக்டா இறக்கி விடுவாங்க. ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 மாசத்துல இருக்குங்க. அதுக்கப்புறமே நான் அவனை கொஞ்சம் வெளியில ஒரு இது ட்ரைனிங் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒண்ணுல கொண்டு போய் சேர்த்தப்ப உடம்புல கொஞ்சம் தேறி வந்தான். அப்புறம் இதுவும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. என்னன்னா, டேப் வாட்டர் எடுத்து அப்படியே குடிப்போம். போர் வாட்டர் வீட்டுல தண்ணி நாங்க பிடிச்சி வைக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் குடிக்க மாட்டான். அந்த தண்ணிக்கு டிவைன் பெயர் சொல்லி அந்த ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க. தொட்டியில இருக்க தண்ணி, மேல டேங்க்ல இருக்க தண்ணிக்கு டிவைன் பெயர் சொல்லுவேன். ஒவ்வொரு துளி நீரும் தெய்வீக நிர்வாகம் இருக்கிறது சொல்ல 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 அப்புறம் மாற்றம் வந்தது. ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டேப் வாட்டர் குடிக்கிறது இல்லை. அதே மாதிரி சித்ரா மேடம் கிட்ட ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், மேம் ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அளவு தெரியறது இல்லை, நிதானம் தெரியறது இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்டு எதுவுமே எடுக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது மேடம் சொன்னாங்க, நீங்க அவனோட ஃபுட்டு அவன் எடுக்கிற அந்த ஃபுட்டு நீங்க சமைக்கும் போதும் டிவைன் பேர் சொல்லுங்க. அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால அதுல இருக்க டாக்ஸின்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பிளேஸ் அவே பேன் அவே டிஸ்இன்டிகிரேட் அண்ட் டிசால்வ் பண்ணிட்டு அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நான் அதில் சித்ரா மேடம் போன்ல பேசுறதுக்கு முன்னாடி இது இப்படி நான் ஃபுட் ஹேபிட் கொண்டு வந்து ஃபுட் ஹேபிட்டும் நல்லா வந்து கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிச்சு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு ஸ்கூல்ல வயசாயிடுச்சுதான் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தோம். அடல்ட் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி அங்க கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ தனியா பஸ்ல போக வர ஆரம்பிச்சான். அந்த அளவுக்கு போயிட்டு வந்துட்டு தான். முதல்ல அப்படி இருந்த பையன் தான் நடுவில் இவ்வளோ ஒரு சோல் அட்டாச்மெண்ட் இவ்வளோ பெரிய இது இருந்தது. ஒரு பிளாக் மேஜிக் ரொம்ப அதிகமா ஹெவியான பிளாக் மேஜிக் இருந்தும் இது எல்லாத்தையுமே செலவே இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சிவா சார் அவ்வளவு அழகா சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அது போக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை சித்ரா மேடம் வீட்டுல கிளாஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் நகர் தான் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனை கூட்டிட்டு போயிருந்தாங்க. கூட்டிட்டு போனா சும்மா அட்டன் பண்ணிட்டு வரலான்னு தான் கூட்டிட்டு போனேன். ஒருத்தர் வீட்டுக்கெல்லாம் போனா அதிகமா யார் வீட்டுக்கும் நான் கூட்டிட்டு போனதே கிடையாது. அவனை எங்க வீட்டுல இருந்தாலும் ஒரு பரபரன்னு இருப்பான். கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப அமைதியா இருந்தான். கிளாஸ் முடிகிற வரைக்கும் காலையில ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருந்தது. கொஞ்சம் பரபரன்னு இருந்தானா அத்த ரூம் போறது இந்த ரூம் போறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அமைதியா இருந்தா மதியானம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வீட்டுக்கு போய் இவ்வளவு என் பையனை அமைதியா நான் பாக்குறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான். அவ்வளவு அமைதியா நான் என் வீட்லயே நான் பார்த்ததே கிடையாது. அப்போ நான் உணர்ந்து அவங்க வீட்டுல ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு, சிவா சார்ட்ட ஒரு எனர்ஜி இருக்குன்னா இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, ஹீல் பண்றாங்க டீச்சர்ஸ், இவங்க கிட்டயும் ஒரு பெரிய எனர்ஜி. நான் வீட்டுல ஒரு எனர்ஜி இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். வீட்டுல ஃபுல்லா போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, கேலண்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அங்கிருந்து எனர்ஜி வருது அப்படின்னு நினைச்சேன். அங்கிருந்து எனர்ஜி வந்தாலும் இவங்க நல்லவங்களா இருந்தா தானே அவ்வளோ பையன் அவ்வளவு அமைதியா இருப்பான். எனக்கு மட்டும்தான் அவன் அமைதியா இருக்கிறான் என்ன அப்படிங்கறதோட வித்தியாசம் எனக்கு அமைதி நார்மலா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய அதிசயமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்டையும் மாத்தணுங்க. எல்லா சாமி போட்டோலையும் எடுத்துட்டோம், குருக்குள் போட்டோவை எடுத்துட்டோம், அந்த விளக்கேற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படியா விட்டுட்டோம். அது எப்படி விட்டோம், எப்படி விலகுச்சு, எது எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம் அவனோட சோல் அக்செப்ட் பண்ணல, அவனோட சோலுக்கு அது தேவையில்லை. இப்போ போஸ்டர்லாம் வீட்டு ஃபுல்லா போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டர் வாங்கினோம், பழைய கேலண்டர்லாம் விட்டுறேன். அவனை வச்சுதான் விட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்கலன்னு அவன் எடுத்து போட்டுருவான். அதனால அவனை வச்சு விட்டுனா அவன் அக்செப்ட் பண்ணி இன்னி வரைக்கும் எந்த போஸ்டர் ஓட்டுறதுனாலும் அவன் தாங்க ஓட்டுவான். இந்த ரூம்ல இந்த போஸ்ட் ஓட்டு, இந்த நேச்சர் பீங்ஸா, இந்த பேர்ட்ஸா, மழைக்கு உண்டானதா, தண்ணீருக்கு உண்டானதா நான் அங்க மாட்டலான்னு சொல்லுவேன். அவன் கேட்க மாட்டான். ஆனா அவன் எடுக்காம இருக்கு இந்த போஸ்டர்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாருமே போஸ்டரும் ஓட்டுறான். அவன் சோல்
ஏத்துக்குச்சு, அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறது எதுனா இறைவனுடைய கனெக்ஷனை மட்டும்தாங்க. நான் தப்பா சொல்ல வரல எதையுமே. நாங்க போன கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலயோ, சித்தர்கள்கிட்ட போயிட்டு வந்ததுலயோ கிடைக்காத இறைத்தன்மை சிவா சார் மூலமா, இந்த டூல் மூலமா, மேஜிக் வேண்ட் மூலமா இறைவனோட நாங்க நேரடியா கனெக்ஷனுக்கு போயிட்டோம். இதுல எனக்கு இடையில ஒரு தடவை ரொம்ப தலைவலி வந்ததுங்க. எதேதோ கனவு எதேதோ வந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் கொஞ்சம் பீச் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ்ல அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் மேஜிக்னு தெரிஞ்சது. அப்புறம் சித்ரா மேடம் கிட்ட தான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு குருகுல பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வேண்டுதல் வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லி 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 மன்னிப்பு கேளுங்க. கோயில்கள்ல போன கோயிலுங்களுக்கு, சித்தர்களுக்கு என்னென்ன கோயில் போனோம் எல்லாமே எல்லார்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு நாங்க இறைவன்கிட்ட நேரடியா போறோம். உங்க மூலமா நாங்க தேட ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க, இறைவன்கிட்ட நாங்க நேரடியா போறோம் அப்படி சொல்லும்போது அப்படியே தலைவலி எல்லாம் சரியாயிடுச்சு. ரொம்ப தலைவலிக்கும் ரொம்ப இருந்தது. அது எல்லாமே படிப்படியா சரியாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சித்ரா மேடம் கிட்ட நானு இந்த மாதிரி இவனுடைய பாஸ்ட் லைஃப் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நல்லா போயிட்டு வரான், நல்லா இருக்கான். ஆனா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சிரமம் தாங்க. இன்னி வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. திடீர்னு டென்ஷன் ஆயிரும், ஏதோ ஒன்று பேசுவான், ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கும்போது நான் உடனே சித்ரா மேடம் கேட்பேன், மேம் இதெல்லாம் நான் நீ படிச்சிருக்கேன், உனக்கு பண்ணியிருக்கான், இப்ப திடீர்னு அவன் சேஞ்ச் ஆகுறான் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, வெளியில காத்துல நெகட்டிவ் இருக்கு. இவனோட ஆறா கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா நெகட்டிவ் சீக்கிரமா அட்டாக் பண்ணும். நீங்க அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேஜை காமிச்சு, அவன் படிச்சாலும் சரி படிக்கலன்னாலும் சரி, படிச்சா நல்லது, படிக்கலன்னா அவன் நெத்தியில காமிச்சிட்டு இந்த மாதிரி பாட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டை எல்லாம் நான் சொல்ற மாதிரி அவனுக்கு நெத்தியில காமிச்சிட்டு பாட்டை போட்டுட்டு செவன்த் பேஜை காமிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு உடனே அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசுவேன். சோல் போயிடுச்சுங்களா, நெகட்டிவ் சார் சோல் கேட்கவே மாட்டேன், நெகட்டிவ் எனர்ஜி போயிடுச்சுங்களா அப்படின்னு அவங்க சென்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சுமாங்க. நிம்மதினா என்ன, அமைதினா என்ன, ஒரு தெளிவு எல்லாமே புரிஞ்சு பண்றோம். இதுதான் வாழ்க்கைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒரு தெளிவா நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்ல அடுத்த பிறவில நல்லதை உனக்கு கொண்டு போவோம், நல்லதா வருவோம், இந்த லைஃபே வேண்டாம் போதும் அப்படின்ற நிலைமையெல்லாம் போய் இல்ல நல்ல பிறவி எடுத்துட்டு வரணும், நல்லா வரணும், நல்லது மக்களுக்கு செய்யறதுக்கு இந்த பிறவில வாய்ப்பு இப்படியே போராட்டத்திலேயே போகுது, அடுத்த பிறவில நல்லது பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பையனும் போயிட்டு நல்லபடி பிறவி எடுத்துட்டு நல்லபடியா வாழணும். இல்லைன்னா அவனால படுற கஷ்டத்துல அவனும் படுற கஷ்டத்தை பார்த்து அவனுக்கு இந்த பிறவியே வேண்டாம், அப்படி அப்படியே சரியா போயிடும், எனக்கு முன்னால அவன் போயிடணும் அப்படிங்கறதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த பிவிஹெச் மூலமா, இந்த புரிதல் மூலமா இல்ல அவனும் நல்லாயிட்டான், மேக்சிமம் நல்லாயிட்டான், இன்னும் கொஞ்சம் அவன் கர்மாவை கழிச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இங்க கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே அவனுடைய கர்மாவை சீக்கிரம் கழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 15 days கஷ்டப்பட்டாங்க, மீதி நேரம்லாம் நல்லா தானே இருக்கான். அந்த ஒரு வாழ்க்கையை நாங்க சந்தோஷமா இனிமையா வாழ்றோம். அந்த ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த கடவுள் கொடுத்திருக்காருங்கிறத சிவா சார் மூலமா தான் அனுபவிக்கிறோம். அவர் கொடுத்த அஃபர்மேஷன் வேண்டு மூலமா மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்களை குணப்படுத்துறது இது மட்டும்தான். இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிவா சார்ட்ட சொல்லியிருக்கேன், சார் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அவர்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்னோட எனர்ஜி 0. அவர்கிட்ட பேசும்போது சொன்ன, சார் என் உடம்புல எனக்கு எனர்ஜி இருக்க மாதிரி தெரியல, இருக்கேன் சார் அவ்வளவுதானே தவிர எனக்கு எதுவுமே இல்லைன்னு புரியுது மேடம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே அவர் கிளியர் பண்ணி விட்டாரு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி 80% நல்லா இருக்கேன். இந்த 20% கழிக்கணும்ட்டு கழிக்கிறத கூட சந்தோஷமா கழிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிட்டு கழிக்கிறேன். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு. சரி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பவும் பாருங்க, நான் சொல்லிட்டு வந்தேன், உடனே எந்திரிச்சுட்டு அழுகாதன்ட்டு போறான். மேடம் அன்னைக்கே சொன்னாங்க, அவன் புரிஞ்சுக்கிறான், அவன் எமோஷனல் ஆகுறான் அப்படின்னு. இந்த பிஃபோர் பிஹெச்க்கு முன்னால அவனுக்கு எந்த எமோஷனும் கிடையாதுங்க. எந்த கஷ்டப்பட்டாலும் அவனும் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுவான். எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்றேன்னாலும் அவனுக்கு தெரியாது, எதுவும் புரியாது அவனுக்கு. இப்ப அவனுக்கு எல்லாமே தெரியுது, புரியுது. அவனே நினைக்கிறான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு. இடையில ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்ததுங்க.
ஒரு தடவை அவன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பஸ் எப்படி மாறினானோ தெரியல, வேற ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கியிருக்கான். அப்போ நம்ம பத்மாட்சி மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த இடத்துல பார்த்து அவனுக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது அவங்களே மறுபடியும் எப்போ ஒரு தடவை அவங்கள பார்த்துதான் தெரிஞ்சுதுங்க. நேச்சர் பட்சி ஒரு 10 நாளைக்கு முன்னால இவன் வேற ஒரு கேஃபே ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். அங்க திடீர்னு சாயந்தரம் அவனே போயிட்டு அவனே வந்துடுறான். திடீர்னு ஒரு போலீஸ் ஒருத்தர் போன் பண்ணாரு. என்னம்மா உங்க போன் பண்ணிட்டு உங்க நம்பர் இந்த பையன் தான் கொடுத்தான், என்ன உங்க பையனுக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு. சார் அவன் கொஞ்சம் விவரம் கம்மியான பையன் தான், சொல்லுங்க சார் என்ன அப்படின்னு கேட்டப்போ, பஸ் ஸ்டாப்ல அவன் வந்து என்னமோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பொண்ணுங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க. அங்க இருக்க லேடி ஒருத்தவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உடனே லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் அங்க வந்துட்டாங்களாம். ஜீப் எடுத்துட்டு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. இவரு இப்ப பேசுறவர் வந்து போட்டோ எடுக்க பாக்குறவங்க விட மாட்டேங்கிறான், தொப்பி வச்சு மறைச்சுக்கிறான். என்ன இது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கான், யாரோ ஒரு சைக்கோ வந்து யாரோ பிஹேவ் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். ஆனா அவரு அதாவது அந்த டைம்ல என்ன நடந்திருக்குது அப்படின்னாங்க, பஸ் நிக்காம போயிருந்திருக்குங்க. இவன் இங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பஸ் நிக்காம போனதுனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கும், டென்ஷன் ஆயிருக்கும், அதான் நடந்திருக்கு. ஆனா அதுல அவன் கொஞ்சம் பரபரன்னு ஆனதுல கொஞ்சம் அவனுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சதுல பொண்ணுங்க பயப்படுவாங்க இல்லைங்களா, என்ன எதிர்த்து இந்த காலம் அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பரவும் அவன் போட்டோ எடுக்கவும் விடல. அப்புறம் நான் பேரை கேட்டவும் பேரை மாத்தி சொல்லியிருக்கான். அப்புறம் நான் போன் நம்பர் கேட்டிருக்காங்க, போன் நம்பர் கொடுத்துருக்கான். ஆனா அந்த ஒரு போலீஸ் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, இதுவே நாங்க நார்மலா இருந்திருந்தா எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற, இந்நேரம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ஏத்திருப்போம், ஜீப் ஏத்தி கொண்டு போயிட்டு எங்க ட்ரீட்மெண்ட் வேற இருக்கும், அப்புறம் அங்க இருந்துதான் அவங்களுக்கு போன் பண்ணியிருப்பேன். ஆனா இவனை பார்த்தா கொஞ்சம் நார்மல், நீங்க சொன்ன மாதிரி விவரம் தெரியாத பையனா இருக்கான், ஏதோ பதட்டத்துல பயத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுனால நான் நிதானமா பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் சொன்னேங்க, நாங்க வந்து கூப்பிட்டு வந்துடுறோம், ஒரு 1/2 hourல வந்துடுறோம் சார் வந்துன்னு அவர் கேட்டாரு. இவன் பதட்டத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, கொஞ்சம் டீட்டெயில் பேசினாரு. நானும் சொன்னேன், ஏன் தனியா அனுப்புறீங்க அப்படின்னாரு. சார் இல்ல அவன் கேப்பபிள் தான், தனியா தான் வந்துட்டு இருக்கான், கிட்டத்தட்ட அந்த ஏரியால தான் நாங்க இருந்திருக்கோம் ரொம்ப வருஷமா, கரெக்டா பஸ்ஸை பிடிச்சி வந்துருவாங்கிற ஒரே காரணத்துல தான் சார் அனுப்பிச்சிட்டேன். மற்றபடி அவன் புரிஞ்சுக்குவான் சார், பிஹேவியர் வேற ஏதாவது தப்பா இருந்ததா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அவன் பரபரம் கையை கால் ஆட்டிட்டு இருக்கும், அவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க ஓடிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லார்ட்டையும் அவங்க கேட்டுருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்போ பயத்துல பதட்டத்துல இருக்கான். அவன் வந்து உங்க ஸ்டாப்பிங்ல இறங்கிரும் அப்படின்னா நான் பஸ்ல வச்சு அவனை அனுப்பி விடுறேன் அப்படின்னாரு. அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நேச்சர் பீன்ஸ் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க சார் நான் அவங்க அப்பா கிளம்பிட்டாரு, போன் வந்தோடனே அவர் கிளம்பி வர்றாரு சார், வந்து கூப்பிட்டு வந்துடுறோம், உங்களால அங்க இருக்க முடியுங்களாங்க சார், வேற எதுவும் வேற எங்கேயும் நடந்துடாம இருக்கு, வண்டி அங்க இருக்குங்களா அப்படின்னு. ஆமா ஜிபே வச்சு தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னாரு. சார் ஹெல்ப் பண்ண முடியுங்களா சார், ஒரு அவங்க அப்பா வர வரைக்கும் இருக்க முடியுமா உங்களால அங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறேம்மா வந்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா அனுப்பி விடுறேன், எனக்கு டியூட்டி கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன், இல்லைன்னா அது வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட இதையும் சொன்னேன், சார் இன்னொரு ஹெல்ப்பும் எனக்கு பண்ணுங்க, பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க பார்த்து பயவித்து ஓடுற மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணக்கூடாது, தைரியமா வரணும், 2 விதமும் கொஞ்சம் மிரட்டியே சொல்லுங்க, புரிய வைக்கணும்னு சொல்லுங்க சார், அவங்க கொஞ்சம் பேசுங்க, நாங்கெல்லாம் சொல்றத விட நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவான் சார், கேட்டுக்குவான் அப்படின்னு. அவரு சரிம்மா நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னாரு. இது எனக்கு ஒரு இந்த லைஃப்ல நடக்க ஒரு பெரிய அதிசயம். டெய்லி நம்ம ஆரா கிளீன்சிங் பண்றோம், இடப்பீங்களா பண்றோம், ஆரா ஸ்ட்ராங் ஆயிருக்கு, அவனுக்குள்ள வேற ஏதாவது இந்த நெகட்டிவ் அட்டாச்மெண்ட் சோல் அட்டாச்மெண்ட் அப்பப்போ வந்து போனாலுமே அவன் தெளிவா இருக்கான், புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய நிம்மதியா இருந்தது. போலீஸ் வந்துட்டு போய் கூட அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அடுத்த நாள் அவன் போக ஆரம்பிச்சிட்டான். நாங்க போய் நைட்டு வந்து அவங்க அப்பா போய் 2-3 நாள் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அப்பா அவர் வேணா நானே வந்துக்கிறேன், அந்த அளவுக்கு தெளிவா இருக்கான். இது வந்து ஏறக்குறைய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சைல்டு, ஒரு பையன் 30 வயசு ஆகுதுங்க அவனுக்கு. அந்த அளவுக்கு பிஹேவியருக்கு கொண்டு வந்தது ஸ்ரீநிதி மேடம் வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணின ஹெல்ப். அப்புறம் டெய்லியுமே சித்ரா மேடம் வந்து எனக்கு அவ்வளவு கைட் பண்ணி அவ்வளவு சொல்லியிருக்கேன், சித்ராவை ஹீல் பண்ணுங்க, இந்த டெய்லியுமே இந்த 4 சித்ராச்சும் அவங்க விடாம ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, அவன் போக்குல விடுங்க, எப்போ வந்தாலும் இந்த அளவுக்கு மேக்சிமம் கொண்டு வந்துட்டோம், இப்போ இன்னும் நல்லா இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, என்ன ஷேப் பண்ணது எனக்கு இவ்வளவு தெளிவு கொடுத்து நல்லா கொண்டு வந்தது கூகுள் மீட் தான். கூகுள் மீட் ஒவ்வொரு தடவை அட்டன் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அதை வச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பொறுத்துட்டு போகணும், சண்டை போடக்கூடாது,
இதெல்லாம் பானுமதி மேடம், சித்ரா மேடம் பேசுவாங்க பாருங்க, அப்பப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்பப்போ ரீட் பண்ணும்போது இப்படி இவங்க பேசினாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு கூகுள் மீட் அட்டன் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயமும் புதுசா கேட்குற மாதிரி இருக்கும். எங்களை நாங்களே இதுல வந்து எங்களை நாங்க ஷைன் பண்ணிக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் எது வந்தாலும் நாங்க நாங்க எங்க ஒவ்வொரு நாளும் நாங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு வந்து நான் அத்தனை பேருக்குமே ரொம்ப கண்டிப்பா ரொம்ப 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 நன்றி சொல்லுங்க. சிவா சாரோட ஃபேஸ்புக் லைவ்ல வந்தாரு பாருங்க, அப்போ லாக்டவுன் பீரியட்ல, அதுல ரொம்ப ஹியூமன் அனாட்டமியே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு பார்ட்ல சில சமயம்லாம் வச்சு பையனுக்கு ஹீல் பண்ணுவேன். இது வரைக்கும் இப்ப அதுக்கப்புறம் பையனுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் நாங்க எதுவுமே எடுக்கிறது இல்லைங்க. ஒரு சளி பிடிச்சா உடனே என்னென்ன ஹீல் பண்ணணும்னு அது சிவா சார் கிளாஸ்ல வரும் பாருங்க, அவர் எடுத்திருக்காரு. எல்லா பார்ட்ஸும் எடுத்திருக்காருங்க, எல்லா பார்ட்டும் எடுத்திருக்காரு. அங்கங்க போய் ஹீலிங் கொடுத்தோம்னா கேட்கும். நான் சிவா சாரோட பெட் யோகா போட்டு அவனை பெட் யோகா எல்லாமே பண்ணுவான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறானே தவிர, சார் பண்ணும்போது பாரு பாரு பாருன்னு சொல்லி ரெகுலரா பெட் யோகா பண்ண ஆரம்பிச்சான். மெடிடேஷன் பண்ணுவான், யோகா பண்ணுவான், எக்ஸசைஸ் பண்ணுவான், நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடுவான். இதெல்லாமே இருக்கு. இப்படி ஒரு திறமை இருக்குன்னு கூட தெரியலங்க. சிவா சார் கிளாஸ்ல, சென்னையில சிவா சார் கிளாஸ் அட்டன் பண்ண வந்தோம். அங்க வந்து அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்துதான் ஸ்டேஜ்ல பின்னால ஆடுறா சிவா சார், இந்த பக்கம் டான்ஸ் பண்றாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் டான்ஸ் ஆடுவானாங்கிறத நான் அப்பதான் பாக்குறேன். இப்படி எல்லாம் வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் வந்தது வந்து உண்மையா சொல்றேன், வேற நெகட்டிவா எதுவும் பேசாம பாசிட்டிவா சொல்லணும்னு நினைச்சேன்னா, அஃபர்மேஷன் வேண்ட் சிவா சார், நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீலிங் ஏஞ்சல்ஸ் டீச்சர்ஸ், இவங்க தாங்க ஹீலிங் ஏஞ்சல்ஸ். நான் சொல்றது நம்மளுடைய டீச்சர்ஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ். இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேங்க.